வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி ஓதியம்பட்டு பகுதியைச் சேர்ந்தவர் சந்திரசேகர். இவர் புதுவை குமரி ரோட்வேஸ் என்கின்ற தனியார் ஆம்னி சொகுசு பேருந்தை புதுச்சேரியிலிருந்து பொள்ளாச்சிக்கு இயக்கி வருகின்றார். இந்நிலையில் வழக்கம் போல் சொகுசு பேருந்தானது மறைமலை அடிகள் சாலையிலிருந்து 13 பயணிகளுடன் பொள்ளாச்சி நோக்கி புறப்பட்டது. பேருந்தை வேல்ரம்பட்டை சேர்ந்த ஓட்டுநர் செந்தில்குமார் இயக்கிக் கொண்டு முதலியார்பேட்டை 100 அடி சாலை மேம்பாலத்தில் ஏறி இறங்கிக் கொண்டிருந்தார். அப்பொழுது பின்னால் வந்த ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் பேருந்து ஓட்டுநரை சைகை காட்டி நிறுத்தி பேருந்துக்கு பின்னால் தீப்பற்றி எறிவதாக கூறியுள்ளார். இதில் அதிர்ச்சியடைந்த செந்தில்குமார் 13 பயணிகளை கீழே இறக்கிவிட்டுள்ளார். பின்னர் சில நொடிகளில் பேருந்து முழுமையாக தீப்பிடித்து மலமளவென பற்றி எரிய துவங்கியதை கண்ட ஓட்டுநர் பின்னர் சில மணி நொடிகளில் பேருந்து முழுமையாக தீப்பிடித்து மலமளவென பற்றி எரிய துவங்கியதை கண்ட ஓட்டுநர் பேருந்தில் இருந்து இறங்கி ஓட்டம் பிடித்தார். இந்நிலையில் பேருந்தில் ஏற்பட்ட தீ விபத்து குறித்து அருகில் இருந்தவர்கள் தீயணைப்பு துறையினருக்கு அளிக்கப்பட்ட தகவலின்படி நகர் பகுதி தீயணைப்பு நிலையத்தில் இருந்து 2 தீயணைப்பு வாகனங்கள் விரைந்து சென்று தீயை அணைத்தனர். மேலும் பேருந்தில் பயணிகள் ஏதும் இல்லாததால் அசம்பாவிதங்கள் மற்றும் உயிரிழப்பு தவிர்க்கப்பட்ட நிலையில் பயணிகளின் அனைத்து பொருட்கள் மற்றும் பேருந்து எரிந்து தீயில் கருகி சாம்பல் ஆனதை தொடர்ந்து பேருந்து முழுவதுமாக எரிந்து எலும்பு கூடாக காட்சியளித்தது. இதனிடையே தீ விபத்து குறித்து தீயணைப்பு துறையினர் மற்றும் முதலியார்பேட்டை போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் பேருந்து என்ஜின் பின்பக்கம் இருப்பதால் அதில் ஏற்பட்ட மின் கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. புதுச்சேரியில் ஆம்னி பேருந்து திடீரென தீப்பிடித்து எரிந்தது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை யூத் ஃபெஸ்ட் 2026 லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் 15 லட்சம் செலவில் பரிசளிப்பு. நம்ம புதுவை நம்ம திருவிழா என்ற கருப்பொருளுடன் புதுச்சேரியின் கலாச்சாரம், பாரம்பரியம், ஒற்றுமை மற்றும் மக்களின் மகிழ்ச்சியை பிரதிபலிக்கும் வகையில் புதுவை யூத் ஃபெஸ்ட் 2026 இளைஞர் திருவிழா உப்பளம் பகுதியில் உள்ள துறைமுக மைதானத்தில் கோலாகலமாக நடைபெற்று வருகின்றது. இந்த விழாவில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற இளைஞர்கள் மற்றும் இளம்பெண்களுக்கு பரிசுகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் கட்சியின் பொதுச் செயலாளர் துரைசாமி, பிரபாகரன், மண்டல பொதுச் செயலாளர் சுரேஷ், ஜேசி மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். மேலும் 3000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மற்றும் இளம்பெண்கள் விழாவில் உற்சாகமாக பங்கேற்றனர். இன்று நடைபெற்ற புதுவை யூத் ஃபெஸ்ட் 2026 நிறைவு விழாவில் ஜனவரி 2 முதல் ஜனவரி 11 வரை நடத்தப்பட்ட 250க்கும் மேற்பட்ட போட்டிகளில் வெற்றி பெற்ற 3000 இளம் திறமையாளர்களுக்கு மொத்தம் ரூபாய் 15 லட்சம் மதிப்பிலான பரிசுகளை லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழங்கினார். விவேகானந்தரின் பிறந்த தினத்தை முன்னிட்டு விழா அரங்கில் வைக்கப்பட்டிருந்த விவேகானந்தரின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். கொட்டு மழையிலும் எழுச்சியுடன் உரையாற்றிய ஜோஸ் சார்லஸ் மார்டின் உரையில் அவர் பேசுகையில், இந்த இளைஞர் திருவிழா இன்னும் பெரிய அளவில் தொடர்ச்சியாக நடத்தப்பட வேண்டும் என்பதே எங்களது நோக்கம். சிங்கப்பூர், ஹாங்காங், துபாய் போன்ற வளர்ந்த நகரங்களைப் போல புதுச்சேரியை வளர்ச்சியடைந்த மாநிலமாக மாற்ற வேண்டும். இளைஞர்களை நல்ல பாதையில் வழிநடத்தினால் புதுச்சேரியை இந்தியாவில் மட்டுமல்ல உலகிலேயே சிறந்த மாநிலமாக உருவாக்க முடியும். விவேகானந்தர் மற்றும் டாக்டர் அப்துல் கலாம் இளைஞர்களை நம்பினர். அந்த நம்பிக்கையை இன்று நம்மை இங்கு கொண்டு வந்துள்ளது. என் இலக்கு புதுச்சேரி 2050. அதற்கு இளைஞர்களின் பங்களிப்பு மிக முக்கியம். உத்தரகாண்ட் சென்று வெற்றி பெற்றுள்ள புதுச்சேரி கிரிக்கெட் வீரர்கள் பெருமைக்குரியவர்கள். பாண்டிச்சேரி கிரிக்கெட் சங்க தலைவர் தாமோதரன் அவர்களிடம் புதுச்சேரி இளைஞர்களுக்கு அணியில் வாய்ப்பு வழங்க வேண்டும், போலி ஆவணங்களுடன் பிற மாநிலத்தவர்கள் சேர்ப்பதை தவிர்க்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். பலர் வேலைவாய்ப்பின்றி உள்ளனர். காலி பணியிடங்கள் நிரப்பப்பட வேண்டும். அண்ணாதுடல், அடுக்குமாடி குடியிருப்பு உள்ளிட்ட பல திட்டங்கள் எங்கள் போராட்டங்களுக்கு பிறகே செயல்பாட்டுக்கு வந்துள்ளன. அனைவரும் ஒன்றிணைந்து புதுச்சேரியை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வோம் என தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு அவர் பரிசுகளை வழங்கி விழாவை சிறப்பித்தார். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர், பொதுச் செயலாளர் பாபு, மண்டல பொதுச் செயலாளர்கள் முனைவர் கண்ணபுரான், சுரேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள். நம்ம புதுச்சேரியில் வந்தோன்னா சஸ்டைனபிள் யூஎன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கவுன்சில் இருந்து திரு கோகுலும், தக்ஷண ராமமூர்த்தியும், அவர் நண்பர் அப்துல் கனியும் இந்த மாதிரி நம்ம ஒரு பெரிய ஈவெண்ட் ஒன்று புதுச்சேரியில் பண்ணலாம், இது ஒரு ஃபெஸ்டிவலாக நம்ம கொண்டு வரணும்னு சொல்லி ஆர்வமாக வருஷமாக பிளான் பண்ணிட்டுருந்தாங்க. ஸோ இந்த வாட்டி இது ஒரு வாட்டி இல்லாமல் இது வருஷம் வெறும் புதுச்சேரி மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல்லேருந்து இது ஒரு ஃபெஸ்டிவலாக செலிப்ரேட் பண்ணுற அளவுக்கு ஒரு புதுச்சேரியில் ஒரு பெரிய ஈவெண்ட்டாக பண்ணணும்.
அதுதான் இதோட மெயின் நோக்கமே. எல்லாரும் கேட்குறாங்க, நீங்கள் வெளியூர்லேருந்து வந்திருக்கீங்களே, உங்களுக்கு என்ன அப்படி என்ன பற்று, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்குறாங்க. ஷேக்வார் வந்து இப்படி தான் அர்ஜென்டினாலேருந்து ஒரு டாக்டராக கியூபாவில் போய் வேலை செய்வார். அங்கே இருக்கிற பிரச்சனைகள்லாம் அவர் பார்த்து அங்கே ஒரு மிக சிறந்த ஒரு மக்கள் ஏற்றக்கூடிய ஒரு பெரிய லீடராக வந்தார். அந்த மாதிரி நம்ம தமிழ் மண் இங்கே ஆண்ட மன்னர்கள்லாம் சேர, சோழர், பாண்டியர், பல்லவர், அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்சு, அதுக்கப்புறம் நம்ம ஆண்ட மன்னன் மைந்தர்கள் இன்னமும் ரொம்ப பின்தங்கி தான் வச்சிருக்காங்க. இதை மீண்டும் நம்ம முன்னோர்கள் இதை எப்படி ஒரு வல்லரசாக வாக்குனாங்களோ, எப்படி சிங்கப்பூர், ஹாங்காங், துபாய் அந்த ஒரு மாடலில் நம்ம புதுச்சேரியை திரும்பி மீண்டும் கொண்டு வரணுங்கிற ஒரே நோக்கத்தை தான் இந்த இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கோம். அண்ட் புதுச்சேரியை நம்ம கண்டிப்பாக மாற்றுறதுக்கு இட்ஸ் அ வெரி ஈஸி டாஸ்க். நம்மக்கிட்ட இளைஞர்கள் வந்து அவ்வளோ நிறையா இருக்காங்க. நம்மளோட 140 கோடி பாப்புலேஷனில் 80 கோடி வந்து இளைஞர்களாக இருக்காங்க இன்னைக்கு. அப்படி இருக்கிற இளைஞர்களை நம்ம அவங்களுக்கு நல்ல பாதையில் வழி நடத்தி அவங்களுக்கு அடையக்கூடிய இலக்கு, விஷன், மிஷன் எல்லாம் கிளாரிட்டியாக அவங்களுக்கு நம்ம இப்போவே வழிகாட்டணும்னா நம்ம உலகத்தில் மிக சிறந்த ஒரு மாநிலமாக வரலாம். அதான் நான் சொல்கிறது, புதுச்சேரி வந்து பெஸ்ட் ஸ்டேட் இந்த கண்ட்ரியாக இருக்கக்கூடாது. இதை குளோபே நம்மளை திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு பெஸ்ட் சிட்டி இந்த வேர்ல்டுங்கிற அளவுக்கு நம்ம கொண்டு போகணும். புதுச்சேரி உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கனடி அவர்கள் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் அலுவலகத்திற்கு சென்று ஆணையர் கந்தசாமி அவர்களை சந்தித்து தொகுதியில் நடைபெற்று வரும் மற்றும் மேற்கொள்ள வேண்டிய பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் குறித்து விரிவான ஆலோசனை நடத்தினர். இந்த சந்திப்பின் பொழுது வானரப்பேட்டை பிரான்ஸ்போ தோப்பு மற்றும் ராசுடையார் தோட்டத்தில் கட்டுமானம் நடைபெற்று நீண்ட காலமாக முடியாமல் உள்ள நவீன கழிப்பிடம் பணிகளை விரைவில் முடிக்க வேண்டுமென அவர் வலியுறுத்தினார். அதேபோல் கோலாஸ் நகர் பூங்காவில் சுத்திகரிப்பு குடிநீர் மையம் அமைப்பதற்கும், வம்மாக்கீரப்பாளையத்தில் பாழடைந்த நிலையில் உள்ள நகராட்சி அங்கன்வாடி மைய வளாகத்தில் சுத்திகரிப்பு குடிநீர் மையம் அமைப்பதற்கும் தடையில்லா சான்றிதழ் வழங்க வேண்டுமென கேட்டுக்கொண்டார். மேலும் ரோடியார்பேட்டை பகுதியில் புதிய சாலை அமைத்து வாய்க்கால் வெளியேறும் பணிகளை சீர் செய்து வழங்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை வைத்தார். இதனைத் தொடர்ந்து குபேர் திருமண மண்டபம் புனரமைப்பு பணிகள் குறித்து விரைவாக ஆலோசிக்கப்பட்டு அந்த பணிகளை விரைந்து முடித்து மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டுவர வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அதேபோல் மின்சார மயானம் பணிகளை விரைவில் நிறைவு செய்யவும், மீன் அங்காடியை பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு சீக்கிரம் திறக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். இந்த சந்திப்பின் பொழுது தொகுதி செயலாளர் சக்திவேல், கிளை செயலாளர்கள் சந்துரு மற்றும் ராகேஷ் ஆகியோர் உடன் இருந்தனர். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நடைபெற்ற இளைஞர் எழுச்சி மாநாடு மற்றும் சுவாமி விவேகானந்தர் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா புதுச்சேரி அண்ணா திடலில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகளை வழங்கி உரையாற்றினார். நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், புதுச்சேரி மாநில பாஜக தலைவர் ராமலிங்கம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். உரையில் அண்ணாமலை விரதம் இருப்பதன் மூலம் உடலில் உள்ள புற்றுநோய் செல்கள் அழியும் என்றும், சஷ்டி விரதம் உள்ளிட்ட விரதங்களை பின்பற்ற வேண்டும் என்றும் அண்ணாமலை கருத்து தெரிவித்துள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தும் விதமாக அமைந்துள்ளது. அவர் பேசும்பொழுது புற்றுநோய் செல்களின் வளர்ச்சி உடல் உழைப்பு இல்லாதவரிடம் 7 மடங்கு அதிகமாக இருப்பதாகவும், அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் விரதம் இருக்க வேண்டும், யோகக்கலை செய்ய வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். புத்தகங்களை இளைஞர்கள் வாசிக்க வேண்டும் என்றும், உடல் பயிற்சி அவசியம், ஜிம் மட்டுமே வழியல்ல, யோகாவை பின்பற்ற வேண்டும் என்றும் அண்ணாமலை வலியுறுத்தினார். மேலும் செல்போன் அதிக பயன்பாடு உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும் என்றும், சுய கட்டுப்பாட்டுடன் வாழ வேண்டுமென்றும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரி மாநில முருளன்பேட்டை தொகுதி திமுக சார்பில் திமுக மாநில அமைப்பாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்கள் தலைமையில் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர், தொகுதி பொறுப்பாளர் கோபால் முன்னிலையில் தொகுதி செயலாளர் சக்திவேல், தொகுதி துணை செயலாளர் கண்ணதாசன், கிளை செயலாளர்கள் இளங்கோ மற்றும் சரவணன் மேற்பார்வையில் ராஜநகர், முத்தமிழ் நகர் மற்றும் அருந்ததிபுரம் பகுதிகளில் கோலப்போட்டி நடைபெற்றது. இதில் மக்கள் மிகுந்த ஆர்வத்துடன் வீட்டு வாசலில் கோலமிட்டனர். போட்டியில் ராஜநகரில் பரிசு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது.
இதில் மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினார். முதல் பரிசு மிக்சி 3 நபர்களுக்கும், 2ஆம் பரிசு ரைஸ் குக்கர் 3 நபர்களுக்கும், 3ஆம் பரிசு கேஸ் ஸ்டவ் 3 நபர்களுக்கும் வழங்கினார். மேலும் கோலப் போட்டியில் கலந்து கொண்ட 450க்கும் மேற்பட்ட பெண்கள் அனைவருக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது. இதில் ராஜாநகர் பகுதி கிளை நிர்வாகிகள் அங்காளன், அந்துவால், அமுல்தாஸ், குப்புசாமி, பத்மநாபன், பாண்டுரங்கன், கணபதி, கவியரசன், சேதுபதி, இளைஞரணி துணை அமைப்பாளர் லோகேஷ், மாணவர் அணி துணை அமைப்பாளர் அஜய், முருகன், ஐயனார், தமிழ், ஸ்ரீதர், பிரபு மற்றும் முத்தமிழ் நகர் அருந்ததிபுரம் பகுதி கிளை நிர்வாகிகள் பிரகாஷ், வலாந்தன், ராஜன், மூவேந்தன், முகேஷ், ஜெயசீலன், முகிலன், உமாபதி, நவீன் உள்ளிட்டோர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை கவனித்தனர். புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் சார்பில் பொங்கல் பண்டிகை விழா காங்கிரஸ் அலுவலகத்தில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா தலைமையில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் 100க்கும் மேற்பட்ட மகளிர் காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து பொங்கலோ பொங்கல் என்று கொண்டாடினர். தொடர்ந்து நடைபெற்ற கயிறு இழுத்தல் மற்றும் உரியடித்தல் போட்டியில் கலந்து கொண்ட மகளிர் காங்கிரசார் உற்சாகமாக உரியடித்து கும்மி அடித்தும் சினிமா பாடலுக்கு நடனமாடியும் பொங்கல் பண்டிகையை கொண்டாடினார்கள். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி மற்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் ஆகியோர் போட்டிகளில் வெற்றி பெற்ற மகளிர் காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினர். ஸ்மோக் ஃப்ரீ போகி ஃபெஸ்டிவல் 2026 டொனேட் டூ நாட் பர்ன். இந்த போகியில் நமது ஆரோக்கியமும் நமது சுற்றுச்சூழல் மற்றும் நமது மக்களை பாதுகாக்க ஒரு சமூகமாக ஒன்றிணைவோம். போகி என்பது பாரம்பரியமாக பழைய மற்றும் தேவையற்ற பொருட்களை எரிப்பதன் மூலம் அவற்றை விட்டு விடுவதற்கான ஒரே நேரமாகும். இந்த ஆண்டு போகியை சிறப்பாகவும் ஆரோக்கியமாகவும் கொண்டாட உங்களை அழைக்கின்றோம். எரிப்பதற்கு பதிலாக நன்கொடை அளிப்பதன் மூலமும் போகியை உண்மையிலேயே புகையில்லாததாக மாற்றுவதற்காக ஜனவரி 10 முதல் 13ஆம் தேதி வரை புதுச்சேரி நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளுக்கு சேகரிப்பு வாகனங்கள் வரும்பொழுது குடியிருப்பாளர்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களான துணிகள், படுக்கை விரிப்புகள், பொம்மைகள், பாத்திரங்கள், பள்ளி பைகள் மற்றும் பிற வீட்டு பொருட்களை வழங்கலாம். கம்மன் கலையரங்கத்தில் உள்ள RRR அதாவது ரெடியூஸ் ரீயூஸ் ரீசைக்கிள் சென்டர் மையத்தில் குடியிருப்பாளர்கள் தங்கள் பொருட்களை ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை எந்த நேரத்திலும் தானம் செய்யலாம். நன்கொடையாக வழங்கப்படும் அனைத்து பொருட்களும் கவனமாக வரிசைப்படுத்தப்பட்டு தேவைப்படுபவர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படும். இதனால் அவர்கள் பொங்கலை கண்ணியத்துடனும் நம்பிக்கையுடனும் கொண்டாட உதவும். புகையை தவிர்ப்பதன் மூலம் மாசில்லா காற்றுடன் கூடிய தூய போகியை கொண்டாடலாம். காற்றை சுத்தமாக வைத்திருக்கும் அதே வேளையில் போகியின் பாரம்பரிய உணர்வை தக்க வைத்துக் கொள்ள குடியிருப்பாளர்கள் வீட்டில் தீபம் ஏற்றி வைக்க ஊக்குவிக்கப்படுகின்றார்கள். இது காற்றை மாசுபடுத்தாமல் சுத்திகரிப்பு, நேர்மறை மற்றும் புத்தாண்டுக்கான புதிய தொடக்கத்தை குறிக்கின்றது. உங்கள் சிறிய செயல் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். தூய்மையான காற்று, ஆரோக்கியமான குடும்பங்கள் மற்றும் சுகாதாரமான புதுச்சேரிக்கு வழிவகுக்கும். புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனத்தில் ஆசிரியர் பட்டய பயிற்சி பயிலும் 1ஆம் ஆண்டு மற்றும் 2ஆம் ஆண்டு மாணவர்கள் சார்பில் பொங்கல் விழா இன்று நடைபெற்றது. விழாவிற்கு கல்லூரி முதல்வர் ராமகிருஷ்ணன் தலைமை தாங்கி பொங்கல் வாழ்த்துடன் கூடிய தை திருநாளின் அவசியத்தை விளக்கி கூறினார். தொடர்ந்து மாணவர்கள் சமத்துவ பொங்கலிட்டு கும்மி பாட்டுக்கு நடனமாடி பொங்கல் பண்டிகை கொண்டாடி மகிழ்ந்தனர். மேலும் மாணவர்கள் கோல போட்டி, கயிறு இழுத்தல் மற்றும் இசை நாற்காலி, உரியடித்தல், சிலம்பம் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினார்கள். விழாவிற்கான ஏற்பாடுகளை மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனத்தின் விரிவுரையாளர்கள் மற்றும் அலுவலக ஊழியர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி முழுவதும் திமுக சார்பாக தொகுதி வாரியாக பொங்கல் விழா நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் தட்டாஞ்சாவடி தொகுதியில் இளைஞரணி துணை அமைப்பாளர் மருத்துவர் நிதிஷ் தலைமையில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. இதில் மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா, சட்டமன்ற உறுப்பினர்கள் கென்னடி, சம்பத், செந்தில் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். தொடர்ந்து பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பொங்கல் விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மேலும் இவ்விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பரிசுகளும் வழங்கப்பட்டது.
விழாவில் இசை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. மேலும் இந்நிகழ்ச்சியில் திமுக மாநில மற்றும் தட்டஞ்சாவடி தொகுதி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள். எனக்கு வர 27 ஆண்டு காலமாக எந்த அரசு பதவியிலும் இல்லாமல் ஒரு இயக்கத்தை வெற்றிகரமாக நடத்தின வரோம். இன்னைக்கு எந்த கட்சிக்கும் இல்லாமல் உணர்வோட உரிமையோட இன உணர்வோட கூடக்கூடிய மக்கள் இந்த கட்சியில் தான் இருக்கிறாங்க. இங்கே நம்ம நண்பர் நிதிஷ் அவர்கள் ஒரு பொறுப்பாளர் அமைச்சிருக்கோம்னா வருங்காலத்தில் அவர் வேட்பாளர் ஆகிறதுக்கும் மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. உங்ககிட்ட அவர் ஒப்படைச்சிருக்கணும். அவர் இன உணர்வோட மொழி உணர்வோட இந்த மக்களுடைய உணர்வுகளை மக்கள்கிட்ட இருந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அங்கிருந்து தொடங்கி செய்வார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த 6 மாத காலத்தில் அவர் செஞ்சிருக்க சேவை அளப்பரிய சேவை தொழில் செய்து வருகிறார். புதுச்சேரியில் பொங்கல் தொகுப்பு அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வழங்கப்பட்டு வருகிறது. தமிழகத்தை போன்ற புதுச்சேரியிலும் பொங்கல் பரிசு தொகை வழங்க வேண்டுமென அனைத்து அரசியல் கட்சிகளும் கோரிக்கை வைத்த நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதனுடன் நேற்று ஆலோசனை செய்தார். ஆனால் தற்பொழுது 3500 வழங்கப்படலாம் என தெரிகின்றது. இந்நிலையில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகையாக 5000 ரூபாய் வழங்க வேண்டுமென வலியுறுத்தி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அண்ணாசிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் அதிமுக நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கையில் பொங்கல் பானையுடன் அரசு உடனடியாக 5000 ரூபாய் பொங்கல் பரிசு தொகையை வழங்க வேண்டுமென வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். இதுகுறித்து அன்பழகன் கூறும்பொழுது, முதலமைச்சர் ரங்கசாமிக்கு பொங்கல் பரிசு கொடுக்க வேண்டும் என்று எண்ணம் இருந்தாலும் இதற்கு துணைநிலை ஆளுநரும் வெளி மாநிலத்திலிருந்து புதுச்சேரியில் பணிபுரியும் அதிகாரிகளும் ஒத்துழைப்பு தரவில்லை. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று குறிப்பிட்டார். வெங்கட நகரில் இயங்கி வரும் ஆச்சாரியா பாலசிக்ஷா மந்திர் பள்ளி பாண்டி மெரினாவில் அமைந்துள்ள பாண்டி மெர்மை படகு குழா மூலம் மிக சிறந்த பாதுகாப்பு விதிகளுடன் படகு சவாரி ஏற்பாடு செய்திருந்தனர். இதில் மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் இணைந்து செயல்திறன் வாயிலாக நீர்வழி போக்குவரத்து என்ற தலைப்பில் மீன்பிடி துறைமுகம், சதுப்பு நில காடு, கழிமுகம் மற்றும் அரைக்கமேடு ஆகிய இடங்களுக்கு படகு சவாரி செய்து வாழ்வியல் கல்வியை செயல்முறைப்படும் கழிமுகம் மற்றும் அரைக்கமேடு ஆகிய இடங்களுக்கு படகு சவாரி செய்து வாழ்வியல் கல்வியை செயல்முறைப்படுத்தி மகிழ்ந்தனர். இதனை பார்வையிட்ட பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் பாராட்டி பெருமளவு மகிழ்ச்சி அடைந்தனர். ஆச்சாரியா பள்ளி கல்வி குழுமத்தின் தலைவர் டாக்டர் அரவிந்தன் அவர்களின் வழிகாட்டுதலின்படி இந்த செயல்திறன் கல்வி நடைபெற்றது. இப்பொறுப்பினை பள்ளியின் தலைமை ஆசிரியை ராஜலட்சுமி மற்றும் ஆசிரியைகள் சிறந்த முறையில் ஏற்பாடுகளை செய்திருந்தனர். புத்துப்பட்டு சுவாமி விவேகானந்தர் ஊரக சமுதாய கல்லூரியில் உலக இளைஞர்கள் தினமான சுவாமி விவேகானந்தரின் 163 பிறந்தநாள் விழாவை நினைவு கூறும் வகையில் 18வது ஆண்டு சுவாமி விவேகானந்தர் ஜெயந்தி உற்சாகத்துடன் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக புதுச்சேரி உணவுத்துறை சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் SP மாறன் அவர்களுடன் வில்லியனூர் விவேகானந்தர் அரசு மேல்நிலைப்பள்ளி துணை முதல்வர் ரவி அவர்களும் பங்கேற்று சிறப்பித்தனர். மாறன் அவர்கள் மாணவர்களிடையே உரையாற்றிய பொழுது உடல் நலனில் அதிக அக்கறை செலுத்த வேண்டும் என்பது குறித்தும் மொபைல் போன் உபயோகிப்பதை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதையும் பெற்றோர்களை மாணவர்கள் மதித்து நடந்து கொள்ள தேவை என்பதையும் வலியுறுத்தி உரையாற்றினார். மற்றொரு சிறப்பு விருந்தினரான ரவி அவர்கள் நண்பர்களினால் வாழ்வில் நாம் அடையும் முன்னேற்றம், நன்னடத்தை, தேசத்தின் வளர்ச்சி, மாணவர்கள் வளர்ச்சிக்கு வித்திடும் விவேகானந்தர் வாழ்க்கை வரலாற்றையும் அவரது பொன் மொழிகளையும் உணர்வு பூர்வமாக எடுத்துரைத்தார். விருந்தினர்கள் மற்றும் மாணவர்கள் விவேகானந்தர் வாழ்க்கை வரலாற்று புகைப்பட கண்காட்சியை கண்டு ரசித்தனர். தொடர்ந்து விவேகானந்தர் திரு உருவ சிலைக்கும் அவரது புகைப்படத்திற்கும் சிறப்பு விருந்தினர்கள், மாணவர்கள், ஆசிரியர்கள், கல்லூரி நிர்வாகத்தினர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். விழாவில் சிறப்பம்சமாக விவேகானந்தர் வாழ்க்கை வரலாற்று சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு குறும்படம் திரையிடப்பட்டது. விழாவின் நிறைவாக கடந்த மாதம் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு கோப்பை மற்றும் பதக்கங்கள் விருந்தினர்களால் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் சிறப்பு யோகா செய்முறையை மாணவ மாணவிகள் செய்து காட்டியது அனைவரது பாராட்டையும் பெற்றது. சிறப்பு விருந்தினர்களுக்கு கல்லூரி முதல்வர் மற்றும் முதன்மை நிர்வாக அதிகாரி நினைவு பரிசினை வழங்கி கௌரவித்தார்கள். தமிழ்த்தாய் வாழ்த்துடன் தொடங்கிய நிகழ்ச்சி தேசிய கீதத்துடன் இனிதே நிறைவு பெற்றது. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக பருவகால பணியாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் கடலூர் தபால் நிலையம் அருகில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் 2014, 2015 மற்றும் 2016 ஆண்டுகளில்
மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலம் பணியமர்த்தப்பட்டு நேரடி கொள்முதல் நிலையங்களிலும் பணிபுரிந்து வரும் பருவகால பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்வதற்காக அனைத்து மண்டலங்களும் முன் அறிவிப்புகள் கோரப்பட்ட நிலையில் இதுநாள் வரை நிரந்தர பணி வழங்காமல் நிலுவையில் உள்ளது. எனவே டிஎன்சிஎஸ்ஸில் உள்ள காலி பணியிடங்களுக்கு ஏற்றவாறு கொள்முதல் பணியாளர்களை கொண்டு போர்க்கால அடிப்படையில் நிரந்தர பணி வழங்க வேண்டும் என்றும் மேலும் 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அண்ணா தொழிற்சங்க மாவட்ட துணை செயலாளர் ஜெயபாலன் தலைமையில் மாநில பொதுச் செயலாளர் விடுதலை முன்னணி தொழிலாளர் மாநில பொதுச் செயலாளர் கார்த்திகேயன் முன்னிலையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு கடலூர் துணை மேயர் தாமரை செல்வன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். மேலும் தங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி பணியாளர்கள் கூட்டமைப்பை சேர்ந்தவர்கள் ஏராளமானவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டார்கள். பருவகால பணியாளரை ஏமாற்றாதே ஏமாற்றாதே. தமிழக அரசே, இது பொதுத்துறை நிறுவனம், மக்களுக்காக பொறுமையாக இருக்கிறோம். இது பொதுத்துறை நிறுவனம், கேட்க வேண்டும், நமக்கு பணி வழங்க வேண்டும். விருதாச்சலம் கோட்டேரி தெற்கு பகுதியில் ஸ்டெல்லா மேரி ஊர் பொதுமக்களுடன் முத்து கதிரவன் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் தலைமையில் மனு அளித்தார். அந்த மனுவில் குடியிருப்பாளர்கள் தற்பொழுது மாதந்தோறும் ரேஷன் பொருட்களை பெற 2 கிலோமீட்டர் பயணம் செய்து மற்றும் சிரமங்களையும் எதிர்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக வயதானவர்கள் மற்றும் சிறு குழந்தைகளை வைத்திருக்கும் தாய்மார்கள் என அனைத்து தரப்பினரும் ஒவ்வொரு முறையும் நியாய விலை கடைக்கு ரேஷன் பொருட்களை வாங்க செல்லும் பொழுது மிகவும் சிரமத்திற்கு ஆளாகின்றோம். மேலும் எங்கள் கிராமத்தில் 6 சென்ட் அரசு நிலம் உள்ளது. விஏஓ முன்னிலையில் அந்த நிலத்தில் இருந்த ஆக்கிரமிப்பை அகற்றி வேலி அமைத்து நியாய விலை கடை கட்ட அரசு நிதி ஒதுக்கப்பட்டது. ஆனால் ஆளும் கட்சி நபர்களால் அது தடுத்து நிறுத்தப்பட்டது. அரசாங்க நிதியை பயன்படுத்தி கட்டுமானம் செய்வதை தடுக்க அவர்கள் நீதிமன்ற வழக்கையும் தாக்கல் செய்துள்ளனர். இப்பகுதியில் நியாய விலை கடை இல்லாததால் முதியவர்கள் மற்றும் சிறு குழந்தைகள் வைத்திருக்கும் தாய்மார்களும் மிகுந்த சிரமங்களை எதிர்கொள்கின்றனர். மேற்படி விருதாச்சலம் கோட்டேரி தெற்கு பகுதியில் நியாய விலை கடை அமைத்து தர வேண்டும் என்று கடலூர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.